புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதால் தென் அரபிக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, விவரங்கள் என்ன? இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு அரபிக்கடலோர பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தை பொறுத்த வரையிலும் இன்று முதல் வரும் 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஜனவரி 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்திய பெருங்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருக்கக்கூடிய நிலையில் ஜனவரி 1 மற்றும் 2 தேதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற நாட்கள் பொறுத்தவரையிலும் 5 நாட்களுக்கு குறிப்பாக லேசானது முதல் மிதமான மழைக்கு தமிழகத்தில் வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.